ஹாய், வெல்கம் டு மை சேனல் மிட்டி மெத்தட். இன்றைக்கி நம்ம உங்களோட வெக்காபுலரி ஸ்கில்ஸ் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சம் குவிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பொறுமையாக யோசித்து ஆன்சர் பண்ணுங்கள். உங்கள் ஆன்சர் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லிகிட்டே வாங்க. பேச்சுவார்த்தை நடத்துகிறது, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நெகோஷியேட், ஆர்கியூ, டிஸ்அக்ரி. கரெக்ட் ஆன்சர் இஸ் நெகோஷியேட். சந்தேகப்படுறதை எப்படி சொல்லலாம்? சஸ்பெக்ட், ட்ரஸ்ட், பிலீவ். கரெக்ட் ஆன்சர் இஸ் சஸ்பெக்ட். வருத்தப்படுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ரிஜாய்ஸ், ரெக்ரெட், செலிப்ரேட். கரெக்ட் ஆன்சர் இஸ் ரெக்ரெட். மன்னிப்பு கேட்குறத எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ப்ளேம், ஆர்கியூ, அப்பாலஜைஸ். கரெக்ட் ஆன்சர் இஸ் அப்பாலஜைஸ். நன்றியுடன் இரு, இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? பி arrogant, பி rude அண்ட் பி grateful. கரெக்ட் ஆன்சர் இஸ் பி grateful. மிகைப்படுத்தி பேசு, இதை எப்படி சொல்லலாம்? சிம்பிளிஃபை, எக்ஸாஜரேட், மினிமைஸ். கரெக்ட் ஆன்சர் இஸ் எக்ஸாஜரேட். சுருக்கமாக சொல், எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சம்மரைஸ், எக்ஸ்பேண்ட், லென்த்தன். கரெக்ட் ஆன்சர் இஸ் சம்மரைஸ். நியாயப்படுத்து, இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டெனை, ப்ளேம், ஜஸ்டிஃபை. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஜஸ்டிஃபை. மன்னித்து விடு, இது எப்படி சொல்லலாம்? பனிஷ், ஃபர்கிவ், ஹர்ட். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஃபர்கிவ். எதையாவது வெற்றிகரமாக நிறைவேற்றுறது, சாதிக்கிறது, இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? அக்கம்ப்ளிஷ், இக்னோர், குவிட். கரெக்ட் ஆன்சர் இஸ் அக்கம்ப்ளிஷ். ஏதாவது ஒரு விஷயத்தில் விடாப்பிடியாக பிடிவாதமாக இருக்கிறது, இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? கிவ் அப், ஹெசிடேட், பெர்சிஸ்ட். கரெக்ட் ஆன்சர் இஸ் பெர்சிஸ்ட். அடக்கி ஆட்சி செய், இல்லைன்னா மேலோங்கிடு, இது எப்படி சொல்லலாம்? ஒபே, ஃபாலோ, டாமினேட். கரெக்ட் ஆன்சர் இஸ் டாமினேட். பொறுத்துக்கொள், தாங்கிக்கொள், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எண்டூர், எஸ்கேப், அவாய்ட். கரெக்ட் ஆன்சர் இஸ் எண்டூர். நம்ப வைக்கிறது, மனசை மாற்றுறது, இது எப்படி சொல்லலாம்? ஆர்கியூ, மிஸ்லீட், கன்வின்ஸ். கரெக்ட் ஆன்சர் இஸ் கன்வின்ஸ். உண்மையை ஒத்துக்கிறது எப்படி சொல்லலாம்? இக்னோர்,
hide, acknowledge. Correct answer is acknowledge. ஒருத்தரை அவமதித்து பேசுகிறது, மனசை புண்படுத்துறது, இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ப்ளீஸ், offend, comfort. கரெக்ட் ஆன்சர் இஸ் offend. மற்றவங்களை குறை சொல்கிறத எப்படி சொல்லலாம்? கிரிட்டிசைஸ், அப்ரிஷியேட், சப்போர்ட். கரெக்ட் ஆன்சர் இஸ் கிரிட்டிசைஸ். முயற்சி செய்கிறது, கடுமையாக உழைக்கிறது, இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ரெஸ்ட், ஸ்ட்ரைவ், ரிலாக்ஸ். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஸ்ட்ரைவ். எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? காஷியஸ், கேர்லெஸ், ஹேஸ்டி. கரெக்ட் ஆன்சர் இஸ் காஷியஸ். இப்போ ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதில் கான்சன்ட்ரேஷனே இருக்காது, கவனம் திடீர்னு சிதறி போயிடும். அதை எப்படி சொல்லலாம்? அப்சர்வ், ஃபோக்கஸ், டிஸ்ட்ராக்ட். கரெக்ட் ஆன்சர் இஸ் டிஸ்ட்ராக்ட். மறைக்கிறது, ரகசியமாக வச்சுக்கிறது, எப்படி சொல்லலாம்? அனௌன்ஸ், ரிவீல், கன்சீல். கரெக்ட் ஆன்சர் இஸ் கன்சீல். இதை கன்சீல் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், கன்சீல் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏமாத்துறதுக்கு என்ன இங்கிலீஷில்? டிசீவ், ட்ரஸ்ட், சப்போர்ட். கரெக்ட் ஆன்சர் இஸ் டிசீவ். எதிர்பார்த்து இருக்கிறது, எப்படி சொல்லலாம்? இக்னோர், ஆன்டிசிபேட், ஃபர்கெட். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆன்டிசிபேட். தூண்டி விடுறது, கோவப்படுத்துறது, இது எப்படி சொல்லலாம்? ப்ரொவோக், காம், கம்ஃபோர்ட். கரெக்ட் ஆன்சர் இஸ் ப்ரொவோக். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வெக்காபுலரி குவிஸ். இன்றைக்கி உங்களுக்கு நிறையா நியூ வெக்காபுலரி தெரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் அதோட நீங்கள் எத்தனை குவிஸ் ஒழுங்காக கரெக்டாக போட்டிங்கன்னு சொல்லி உங்கள் ஸ்கோரை கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வெக்காபுலரி குவிஸ் வீடியோ வேணும்னா மிட்டி மெத்தட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.